ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க உங்களுடைய மனசுங்கிறது கடல் மாதிரி ஆழமாக இருக்கும். வெளியில் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு உணர்ச்சி, எவ்வளவு பாசம், எவ்வளவு கனவு தெரியுமா? நீங்கள் ஒருத்தரை நம்புனீங்கன்னா முழு மனசோட நம்புவீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் ரொம்பவே ஆழமாக பாதிச்சிருது. உறவுங்கிற பெயரில் உங்களை நெருங்குறவங்க ஆபத்தில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, உங்கள் கஷ்டத்துக்கு தோள் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதே மக்கள் தான் உங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய நல்ல மனசு காரணமாக பல தடவை ஏமாந்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது. மீன ராசியோட குரு ஆதிக்கம் கொண்டவர். அதனால் உங்களுக்கு கருணைங்கிறது ரொம்பவே அதிகம். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. உங்கள் கையில் இருக்கிறதுனாலும் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த உதவி திரும்ப நன்றியாக வராது. சில நேரம் குறை சொல்லுவதே திரும்பும். அதுதான் உங்களுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும். வாழ்க்கையில் ஆரம்ப காலம் சின்ன சின்ன கஷ்டங்களில் நிரம்பி தான் இருக்கும். குடும்ப பொறுப்பு சீக்கிரமாக தோளில் ஏறிடும். உங்கள் வயசுக்கு தகாத சுமையை சுமந்திருப்பீங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக தாங்கியிருப்பீங்க. அந்த அமைதி தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே வலிமையாக்கியிருக்கும். காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க. முழு மனசோட காதலிப்பீங்க. எதிர்பக்கம் சின்ன தூரம் வச்சாலே கூட உங்களுக்கு பயம் வந்துடும். சந்தேகம் இல்லாத இடத்துல கூட உங்களுடைய மனசு ரொம்பவே அதிகமாக யோசிக்கும். ஒரு முறை துரோகம் நடந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக உடைஞ்சு போயிடுவீங்க. சாப்பாடு குறையும், தூக்கம் குறையும். ஆனால் யாருக்குமே தெரியாமல் சிரித்து தான் யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பீங்க. வெளியில் எல்லாத்துக்கு முன்னாடியும் சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. வேலை விஷயத்தில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது நல்லாவே வெளியே தெரியும். நீங்கள் சத்தமாக பேச மாட்டீங்க. அதனால் உங்களுடைய உழைப்பு சில நேரம் மறைஞ்சே போயிடுது. வேறு ஒருத்தர் பாராட்டு வாங்கிக்கிறாங்க. உங்களுடைய பாராட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே காயம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் விட்டுட மாட்டீங்க. இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட மாட்டீங்க. மெதுவாக உங்களுடைய திறமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க. பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்கள் மனசு நல்லதுங்கிறதுனால உறவுக்காரவங்க கேட்டால் உதவி பண்ணிடுறீங்க. நண்பன் சொன்னால் நம்புவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய இழப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு முறை பணம் போனதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதே நேரம் அந்த அனுபவம் உங்களை ரொம்பவே புத்திசாலியாகவும் மாற்றியிருக்கும். இப்போது மீன ராசிக்காரங்க ஒரு பெரிய பலம் மன்னிப்பு. உங்களை காயப்படுத்தினவங்களை கூட நீங்கள் மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே மன்னிப்பு சிலர் தவறாக பயன்படுத்தலாம். அதனால் மன்னிச்சாலும் தூரம் வைக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காமல் பேசுகிற நேரம் வரும். உங்கள் கனவுகளை சிறுமைப்படுத்தலாம். நீ எல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க அந்த வார்த்தை உங்கள் மனசில் நுழையும். ஆனால் அதே வார்த்தை தான் உங்களை நிரூபிக்கவும் தோணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய சரிவு வரும். அது காதலாக இருக்கலாம், பணத்தால் இருக்கலாம், வேலையால், தோல்வியால் இருக்கலாம். அந்த நேரம் நீங்கள் தனியாக இருப்பது போல தான் தோணும். ஆனால் அந்த இருட்டு காலம்தான் உங்கள் வாழ்க்கையான ஒரு திருப்பமாக இருக்கும். அப்புறம் மெதுவாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய துரோகம் செஞ்சவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் காலம் மாற மாற உங்களுடைய அமைதினால், உங்களுடைய உழைப்புனால நீங்கள் முன்னேறுவீங்க. அவங்க செஞ்ச துரோகங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்பீங்க. அதுக்கான பலனை அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய மனசு ரொம்பவே மென்மையானது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடியவங்களாக இருக்கீங்க. உங்களுடைய கண்ணீரை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வெற்றியை எல்லாருமே பார்க்க வேண்டிய நாள் கண்டிப்பாக வரும். நல்லது கெட்டது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டங்கள் உங்களை கற்றுக் கொடுக்கும், நல்லது உங்களை நிம்மதியை கொடுக்கும். இரண்டையுமே சமநிலையோடு ஏற்றுக்கொண்டாதான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே முழுமையடையும். கடைசியில் உங்கள் வாழ்க்கை சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா, நான் கஷ்டம் பார்த்தேன், துரோகங்களை சந்தித்தேன், ஆனால் நல்ல மனசை இழக்கலை. அதுதான் உங்களுடைய உண்மைக்கான ஒரு வெற்றியாக இருக்கும். உங்களை தள்ளினவங்க ஒரு நாள் உங்களை உயரம் பதிலாக இருக்கும். உங்களுடைய உயரம்தான் உங்களுக்கு பதிலாகவும் இருக்கும். இதுதான் மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உணர்ச்சிகள், காயங்கள், ஆழம் எல்லாமே ரொம்பவே ஆழமானதாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மனபலம் அப்படிங்கிறது அதை விட அதிகமாக இருக்குது. அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் தாங்கிக்க முடியும். நீங்கள் தனியாக நிற்க முடியும். உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களால் கண்டிப்பாக தனியாக நின்று போராடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நின்னால் உயரமாக நின்றுருப்பீங்க. ஆனால் அமைதியான வெற்றி தான் உங்களுடைய பழி தீர்க்கக்கூடிய வழின்னு கூட சொல்லலாம். மீன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே வெளியே பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் உள்ளே நடந்த கதைகள் ரொம்ப ஆழமாக இருக்கும். சின்ன வயசுலேயே மனசு மென்மையானது. யாராவது அழுதா உங்களுக்கும் கண்ணீர் வரும். அதே மென்மை தான்
பெரியவனாக வளரும் பொழுது உங்களுக்கு பல தடவை காயத்தை கொடுத்துருக்கு. உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களை அணுகிற சிலர் உங்கள் உணர்ச்சிகளை பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு கூட சொல்லி உங்களை கட்டி போட்டிருக்கலாம். ஆனால் நேரம் மாறும் பொழுது அதே பர்சன் தான் உங்களை ரொம்ப தூரமாக வச்சுருப்பாங்க. அதுதான் உங்கள் மனசை ரொம்ப அதிகமாக உடைச்சிருக்கு. நீங்கள் ஒருத்தரை முழுசாக நம்புறவங்கன்னு சந்தேகம் வைக்க மாட்டீங்க. அதனால் துரோகம் நேர்ந்ததுனால முதல்ல உங்களை நீங்களே குறை சொல்லிப்பீங்க. நான் தான் தவறாக நம்பிட்டேனோன்னு யோசிப்பீங்க. அந்த யோசனை தான் உங்களை ரொம்ப சோர்வடையவும் வைக்கிது. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுடைய நல்ல மனசு அப்படிங்கிறது தவறானது கிடையாது. வாழ்க்கையில் உங்களுக்கு பண கஷ்டம் வந்திருக்கலாம், சம்பாதிச்சதை விட செலவு அதிகமாக இருந்திருக்கலாம், குடும்பத்துக்காக உங்களுடைய ஆசைகளை தள்ளி வச்சுருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த தியாகம் எப்போவுமே வீணாக போகாது. காலம் கழித்து அதே குடும்பத்திலிருந்து உங்களுக்கான நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கான ப்ரியாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் அமைதியாக உழைப்பீங்க. பெரிய சத்தம் இல்லை. அதனால் உங்களுடைய திறமைங்கிறது சில நேரம் மறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கான நேரம் வரும். நீங்கள் காத்திருந்த வாய்ப்பு திடீர்னு கதவு திறக்க மாதிரி வரும். அப்போ தான் உங்களுடைய பொறுமைக்கு பலமும் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு 2 முறை அனுபவம் இருக்குது. அதில் ஒருத்தரை ரொம்பவே நேசிச்சிருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய முழுசாக மாற்றிருப்பீங்க. ஆனால் அதே உறவு உங்களை வலிக்க வச்சுருக்கும். துரோகம் நடத்தியிருக்கலாம், இல்லைன்னா புரிதல் இல்லாமல் பிரிவு வந்திருக்கலாம். அந்த பிரிவுக்கு அப்புறம் நீங்கள் முழுசாக மாறியிருப்பீங்க. முன்னிருந்த சுலபமான நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்பவே மன்னிக்க தெரிஞ்சவங்க. ஆனால் மறக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு. வெளியே பரவாயில்லன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளவு காயங்கள் மெதுவாக ஆறாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் சில சமயம் பழைய நினைவுகளை திரும்ப வந்துச்சுன்னா மனசு அப்படி கலங்கி போயிடும். அதனால் உங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குடும்பத்தில் உங்களை பலர் பலவிதமாக பார்த்துருப்பாங்க. சிலர் உங்களை பலவீனம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பலமானவங்க தான். ஏன்னா நீங்கள் கஷ்டத்தை சத்தமில்லாமல் தாங்குறவங்க. அதுவே ஒரு பெரிய பலம் தான் எங்களை பொறுத்த வரையும். பணம், உறவு, நண்பர்கள் இந்த 3 இடத்துலையும் தான் உங்களுக்கான அதிகமான சோதனைகள் வரும். நண்பர் நம்பிக்கையை உடைக்கலாம், உறவுக்காரங்க பொறாமையோடு இருக்கலாம், பண விஷயத்தில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் ஒவ்வொரு சோதனையுமே உங்களை கண்டிப்பாக புத்திசாலியாக மட்டும்தான் மாற்ற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலமும் இருக்குது. குழந்தை பிறப்பு, குடும்ப சந்தோஷம், வீடு வாங்குற நாள், வேலை உயர்வு, இவங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. அந்த நிம்மதி தான் உங்களுடைய பழைய காயங்களை மெதுவாக ஆற்றும். மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பலம், உங்களுடைய கருணை. ஆனால் அதே கருணை உங்களை பல முறை காயப்படுத்தும். அதனால் கருணை இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது முழுசாக திறக்காதீங்க. எல்லாரும் உங்களுடைய அளவுக்கு உணர்ச்சி கொண்டவங்க கிடையாது. ஒரு நாள் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினச்சி பார்த்தா புரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உடையலைன்னு உங்களுடைய துரோகம் செஞ்சவங்க வாழ்க்கையில் தங்களுடைய செயலுக்கான பதில் அனுபவிப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து பழி வாங்குவீங்க. பழி வாங்கவும் தேவையில்லை. கடைசியில் உங்கள் வாழ்க்கை சொல்லக்கூடிய உண்மை, நான் நொந்தேன் ஆனால் நெஞ்சம் அப்படிங்கிறது கெடலை. அதுதான் உங்களுக்கான வெற்றி. நல்லது கெட்டது 2மே உங்களை உருவாக்கியவை தான். கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை ஆழமாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கும். நல்லது உங்களை மீண்டும் சிரிக்க வச்சுச்சு. இதுதான் இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கும், சிரிப்பும் இருக்கும், துரோகமும் இருக்கும், உண்மையான அன்பும் வரும். எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் அமைதியாக முன்னேறுவீங்க. உங்கள் மனசு ரொம்ப மென்மையானது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பலத்தை யாராலுமே கண்டிப்பாக உடைக்கவே முடியாது. அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லாமல் தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பீங்க. இனிமேல் மற்றவங்க மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சாலுமே பரவாயில்ல, குறைஞ்சிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மனசு உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.